ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்று மார்கழி மாதம் 3ஆம் தேதி. திருப்பாவையின் 3ஆம் பாசுரத்தை சுவாமி தேசிகர் அருளிய தயாசதகம் ஸ்லோகத்தோடு சேர்ந்து அனுபவிக்க போறோம். முதல்ல திருப்பாவை பாசுரம் சேவிக்கலாமா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினாய். தீங்கின்னை நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலோடு கைலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வாமன திரிவிக்ரம அவதாரத்தின் பெருமையை பாடியிருக்கார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. வாமனன குள்ளமா வந்த பெருமாள் திடீர்னு திரிவிக்ரம அவதாரமா ரொம்ப பெருசாயிட்டாரே. ஆனா ஆண்டாள் இங்க உத்தமன் அப்படின்னு சொல்றாளே, ஏன்? இதை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகர் தன் தயாசதகத்தில் 85வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஸ்லோகத்தை சேவிக்கலாமா? பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபர்யோதகைஹ சமஸ்த துரிதச்சிதா நிகம கந்தினாத்வம் தயே அசேஷம் அவிசேஷ தஸ்ய ஜெகதஞ்சனாத்ரீஷிதுஹ சராச்சரமசீகரச்சரண பங்கஜேனாங்கிதம். இதில் சுவாமி தேசிகர் என்ன சொல்றார்? அசேஷம் அவிசேஷ தஸ்ய ஜெகதஞ்சனாத்ரீஷிதுஹ. ஜெகத் அப்படின்னாக்க 3 உலகம். பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து தன் திருவடியை 3 உலகங்களிலும் வைத்தாராம். பாரபட்சம் பார்க்காமல் எல்லா சேதன அச்சேதனங்கள் மேலையும் தன் திருவடியை வைத்தாராம். அப்படி 3 உலகத்தையும் அளக்கும் போது பெருமாளுடைய திருவடி சத்தியலோகத்துக்கு போச்சாம். பிரம்மா பெருமாளின் திருவடி தரிசனம் நமக்கு கிடைத்ததற்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பிரம்மா பெருமாளின் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணார். பெருமாளின் திருவடி எவ்வளவு சாஃப்டா இருந்ததா. சராச்சரமசீகரச்சரண பங்கஜேனாங்கிதம். தாமரை பூ மாதிரி ரொம்ப சாஃப்டா இருந்ததா. பெருமாளுடைய திருவடி என்ன பரிமளம் வீசிதாம். சமஸ்த துரிதச்சிதா நிகம கந்தினா. நிகம அப்படின்னாக்க வேதம், வேத பரிமளம் வீசிதாம். பெருமாளுடைய திருவடி பட்ட தீர்த்தம் என்னவா பொழிஞ்சுதாம். பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபர்யோதகைஹ. மதுனா அமிர்தமா பொழிஞ்சுதாம். பெருமாளுடைய திருவடி தரிசனம் 3 உலகத்துக்கும் கிடைத்ததுல அது யாரால? சுவாமி தேசிகர் சொல்ற துவம் தயே, தயாதேவியே உன்னாலதான் அப்படின்னு சொல்றார். தயை அப்படின்னாக்க கருணை, பொறுமை. தயை அப்படின்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? பூமாதேவி. ஆண்டாள் சாக்ஷாத் பூமி பிராட்டியின் அவதாரம் இல்லையா? ஆண்டாள் தன் 3வது பாசுரத்தில் பெருமாளுடைய திருவடி இந்த பூலோகத்தில் பட்டதனால் என்ன கிடைத்தது அப்படின்னு சொல்றா. தீங்கென்னு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. பெருமாள் திருவடி பட்டதனால் நல்ல மழை பெய்யறதாம். மழை நீர் தானே நம்ம எல்லாருக்கும் ஜீவனம். ஓங்க பெருஞ்சன்னலோடு கைலுகள. ஜலம் இருந்தாதான் நெற்கதிர்கள்லாம் நல்லா வளரும்.
ஜலத்தில் மீன்கள்லாம் சந்தோஷமா இருக்கும். பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப. வண்டுகள்லாம் எப்ப சந்தோஷப்படும்? அதற்கு தேன் கிடைத்ததுன்னா சந்தோஷப்படும். தேன் இப்ப கிடைக்கும். பூ மலர்ந்தானக்க கிடைக்கும். பூ எப்ப மலரும்? மழை வந்தானக்க மலரும். ஜலம்தான் அதுக்கும் சோர்ஸ். தேங்காதே பொக்கிரிந்து சீர்த்த முளை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பெருமாளுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனால மாடுகள்லாம் நிறைய பால் கறக்க ஆரம்பிச்சுதான். குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். குடம் எல்லாமும் ரொம்ப ஃபுல் ஆயிட்டான். எவ்வளவு குடம் இருந்தாலும் பத்தலியாம். இவ்வளவு விஷயங்கள் இந்த பூலோகத்துக்கு எப்படி கிடைத்தது? பெருமாளுடைய திருவடி இந்த பூலோகத்தின் மேல் பட்டதனால். யாரால நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைத்தது? துவம் தயே. தயையே உருவான பூமி பிராட்டியின் அனுகிரகத்தினால் கிடைத்தது. கூட இருந்து குளிர்வோம்னு எல்லாரும் சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆண்டாள் ஆசைப்பட்டாலையா? அதற்கு ஆண்டாளின் தயை தானே காரணம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கிறதுனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய். நீங்காத ஐஸ்வர்யம் கிடைக்கும். சேஷியான பெருமாளுக்கு சேஷர்களான நாம் கைங்கரியம் செய்வதே சிறந்த ஐஸ்வர்யம். இந்த கைங்கரியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தயாதேவியான ஸ்ரீ ஆண்டாளையும் எம்பெருமானாரையும் சுவாமி தேசிகரையும் பிரார்த்திக்கலாமா? ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.